ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதீஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஃபுல் டே vlog தான் பார்க்க போகிறீங்க. இன்னைக்கு டே எப்படி போச்சுன்றது இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டதும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இப்போ வாங்க நம்ம vlog கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி நம்ம என்ன vlog பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சடங்குக்கு மொதல் நாள் எடுத்த வீடியோ தான் இது எல்லாமேவும். மார்னிங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு காய்கறி எல்லாமே வந்துருச்சு சமைக்கிறதுக்கு. நானும் ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா பழம்லாம் வாங்குறதுக்காக பழம் மார்க்கெட் வந்துட்டோம். இன்றைக்கி எல்லாருமா சேர்ந்துட்டு நிற்காமல் ஓடிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒன் டே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒர்க்கிங் டேவாக தான் இருந்துச்சு. எங்களுக்கு சாப்பிட்றது கூட டைம் இல்லாமல் வந்துட்டு எல்லா திங்ஸுமே வந்துட்டு பரபரப்பாக வாங்கிக்கிட்டு இருந்தோம். எங்கிட்டு போங்க போங்க போங்க. எங்கிட்டு கட்டாங்கன்னு சொல்லி நேரம் அப்போ இந்த இதில் கட்டாயிருக்கும். ரைட்டா? ரைட்டு. மக்களே, பழம் வாங்குறதுக்காண்டி பழக்கடைக்கு வந்தோம். பழமெல்லாம் வாங்கியாச்சு. வெயில் பார்த்தீங்கன்னா சரியான வெயில். மதுரையில் ரொம்ப வெயில் அடிக்குது. சரி, ஒரு கரும்புச்சாரை குடிச்சு நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து கரும்புச்சாரை வாங்க சொல்லியிருக்கேன். பழம்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து கொஞ்சம் கூட தான், ஆனால் பழம் ஃபுல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு. வாங்கிட்டோம். ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு மெயினாக பழம் தான் முக்கியம். பழம் நம்ம வாங்கிட்டோம். கரும்புச்சாரை குடிச்சிட்டு வீட்டுக்கு போவோம். ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கேன் மக்களே. என்னது? கரும்புச்சாறு வந்துட்டு ஹஸ்பண்ட் மட்டும்தான் குடித்தாங்க. எனக்கு வந்துட்டு இந்த கடையில் மோர் வந்து ரொம்ப பிடிக்கும். மோர் வந்து பார்த்திங்கன்னா பசும்பாலில் வந்துட்டு மோர் கலந்து விற்பாங்க பாலத்துக்கு இந்த சைடு. ஸோ ரெகுலராக வந்துட்டு இங்கே வந்து நாங்கள் இந்த 1 வீக்காக வந்து பர்ச்சேஸ் அலைஞ்சனால இங்கே வந்து மோர் சாப்பிட்டு இந்த கடை வந்து ஃபேவரட் ஆயிடுச்சு. பாருங்கள் சைடிஷ்க்கு எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு. பாலத்துக்கு இந்த சைடு ரோட்டில் வந்துட்டு போட்டிருப்பாங்க தள்ளுவண்டியில். இந்த கடை வந்து நடு சென்டரில் இருக்கும். சூப்பராக இருந்துச்சு மோர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல்ஸ் வந்துட்டோம். இங்கே வந்து தங்கச்சிக்கு ஃபேஷியல், அப்புறம் த்ரெட்டிங், அப்புறம் எனக்கு வந்துட்டு ஸ்பா பண்ணேன். இதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமு. சரி பண்ணலாமே அப்படின்றதுக்காக வந்துட்டு பண்ணேன். உண்மையிலே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. மந்த் 1 டைம் வந்துட்டு இனிமேல் போயிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அவங்க பண்ணுற மசாஜ்லேயே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. முடியும் பார்த்தீங்கன்னா நல்லா சைனிங்காக இருந்துச்சு. நான் வந்து கெரட்டினு இல்லைனா வந்துட்டு ஸ்மூத்னிங் பண்ணலான்னு பிளானில் தான் போனேன். சரி ஸ்பா பண்ணிவிட்டு நம்மளோட முடியோட அளவை வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா வந்துட்டு பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. ரிசல்ட்டும் எனக்கு வந்துட்டு பக்காவாக கிடச்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கெரட்டின் தான் பண்ணணும். ஹீட்டாகுமா இருக்கு?
YouTube Music Video. Fun Workouts for free. நம்ம வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தோம் அப்படின்னா அந்த ஸ்பா பண்ணுறப்ப நல்லா வந்துட்டு மசாஜ் பண்ணுறாங்க. ஹெட்டேக்லாம் இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே ரிலீஃப் ஆகும். எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிச்சு. நான் வந்துட்டு பர்டிகுலராக ஹேருக்கு வந்துட்டு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே இது வரைக்கும் எடுத்ததில்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் வந்துட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் கோகோனட் ஆயில் தான் வந்துட்டு ஹேருக்கு வைப்பேன். ஸோ வந்துட்டு ஹேருமே கட் பண்ணதில்லை. இதான் வந்துட்டு ஹேர் கட் பண்ணுற ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்பா வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவங்க பண்ணுற மசாஜ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒர்த்து. அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு ஸ்பா பண்ணுவாங்க. நான் வந்து கொடுத்த அமௌண்ட்டுக்கு வந்துட்டு எனக்கு ரொம்பவே வந்துட்டு ஒர்த்துன்னு தான் தோணுச்சு. நேச்சுரல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ அவங்களோட ஒர்க்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்துட்டு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். நம்மளுக்கு நம்ம காஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு ஒர்க்கும் நல்லாயிருக்கும். ஸ்பா பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு முடியை ஈவனாக வந்து கட் பண்ணாங்க. நான் வந்துட்டு யூ கட் கேட்டிருந்தேன். யூ கட் வெட்டிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு க்ரீம் அப்ளை பண்ணாங்க ஃபுல்லாக. அந்த ஈரத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த க்ரீம் அப்ளை பண்ணி மறுபடியும் வந்துட்டு ஹெட்டுக்கு வந்துட்டு நல்லா மசாஜ் கொடுத்தாங்க. நல்லா வந்துட்டு ஹெட்லாம் வந்துட்டு ரிலீஃப் ஆன மாதிரி ஒரு ஃபீலு. ஹெட்டேக்லாம் இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக வந்துட்டு ரிலீஃப் ஆயிடும். நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு மந்த் 1 டைம் வந்துட்டு ஸ்பா பண்ணிக்கலாம். க்ரீம்லாம் போட்டு நல்லா மசாஜ் பண்ணதுக்கப்புறமா ஹேரை மறுபடியும் வாஷ் பண்ணிவிட்டு ஃபைனல் டச் பார்த்திங்க அப்படின்னா ஹேரை வந்துட்டு ட்ரையரில் வந்து காய வச்சிட்ருக்காங்க. இதுதான் வந்துட்டு ஃபைனல் ஸ்டெப்பு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடி ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முடிஞ்சா இல்லையால அப்படின்னு நானும் இப்போ பண்ணிடுவேன். பட் ஆனால் இதாயிரும். இன்னும் முடியலம்மா. த்ரீ மந்த்ஸ் எந்த வாஷ் அதெல்லாம் அப்படியே இருக்கும். இல்லை டோட்டலாகவே கரெக்டிங் பண்ணாலே 3 months அவ்வளோதான். ஸ்ட்ரைட்னிங் பண்ணால் 6 months இருக்கும். இதே அளவுக்கே இருக்குமா அப்படியே? இதோட ஸ்ட்ரைட்டாக இல்லை, நீ எதுவும் பெர்மனன்ட் கரெக்டிங் தான். தாய் எங்கே அது கல்யாணத்துக்கு தானே வாங்கி, இதுக்கு தான் வாங்கி சடங்கு எடுங்க. அந்த பிள்ளை பாருங்க. தட்டு வாங்க போனோம், சாக்லேட் வாங்க போனோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் போல் வந்துட்டு பூ மார்க்கெட் வந்துட்டு போயிருந்தோம். பூவெல்லாம் வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னம்னா மறுநாள் வந்துட்டு நம்மளுக்கு யூஸாக இருக்கும். பூ வந்துட்டு பாதி வந்துட்டு கட்ட கொடுத்துட்டோம். தங்கச்சிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மாலை சொல்கிறதுக்காக தான் இப்போ வந்துட்டு மாட்டுத்தவணி பூ மார்க்கெட் வந்து நம்ம வந்திருக்கோம். Good.
நாளையில வந்தால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் இப்போ வைங்களா இது வேற எதுவும் மாடல் எதுவும் இருக்கா? இது 4000 ரூபாய் பூ மார்க்கெட்டில் இருக்கோம். கூட்டமாக இருக்கு. பூ வாங்கிட்டு நம்ம போகலாம். தக்காளி பழம் 1600. நம்மளோட ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா அட்சய திருதி அன்னைக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதுரையில் வந்துட்டு அனைத்தா மீனாட்சிக்கு வந்துட்டு கொடி கட்டினாங்க. ஸோ ரொம்ப விசேஷமான நாள். பூவோட ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா டாப்பில் போயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு நிற்கிறோம் ஆளாளுக்கு. இருந்தாலும் வந்துட்டு பூ நம்ம வாங்கி தான் ஆகணும். ஸோ வந்துட்டு ஆர்டர் கொடுத்தாச்சு. மாலைக்கும் வந்துட்டு ஆர்டர் கொடுத்தாச்சு. ஆஃப்டர்நூன் வந்துட்டு மறுநாள் ஆஃப்டர்நூன் வந்துட்டு வாங்கிக்கிறதுக்காக வர சொல்லிட்டாங்க. ஏமா கட்டுறேன்னா போட்டோ எடுக்கவும் எனக்கு கட்டே விட யூடியூப்பில் போடுறேன். யூடியூப்ல போட்டு விடு. அடுத்து ஒரு 200. உதிரிப்பூ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தலைக்கு வைக்கிறதுக்கும் அப்புறம் வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்குறதுக்காக சேர்த்து வாங்கியிருந்தோம். வாங்கிட்டோம். பட் கட்டுறதுக்கு வந்துட்டு வீட்டு சைடு கொடுக்கலாமேன்னு பார்த்தோம். வீட்டு சைடு வந்துட்டு அதான் சொல்லியிருந்தேன்ல, அன்றைக்கி வந்துட்டு எல்லாருமே பிஸி ஆகிட்டாங்க. ஸோ வந்து மாட்டுத்தாவணிலே பார்த்திங்கன்னா கட்டுறது கொடுத்துட்டோம். மறுநாள் வந்து வாங்கிக்கிற சொல்லிட்டாங்க அவங்களும். வாங்கி வந்துட்டு நம்ம ஒன் டே மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னோம்னா நாளைக்கு வந்துட்டு நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். மொட்டாகவும் இருந்துச்சு, பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நம்ம எப்போ மறுநாள் பூ வைக்கிறதா இருந்தாலும் முதல் நாள் வந்துட்டு நல்லா மொட்டை வாங்கி கட்டி வச்சுட்டோம் அப்படின்னோம்னா அது மலராமல் அப்படியே இருக்கும். எப்படில வேணும்? அந்த கலரு பச்சை வேண்டாமா? நல்லா இருக்கு. மறந்தாச்சுப்பா அந்த இங்கே காட்டு. மாட்டுத்தாவணியில் பூவெல்லாம் வாங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சரணா ஸ்டோர் வந்துட்டோம். இங்கே எதுக்காக வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா மறுபடியும் பர்ச்சேசிங் தான். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நானும் ஹஸ்பண்டும் வந்துட்டு சடங்குக்கு மாமா முறைக்கு சேலையெல்லாம் எடுத்து வச்சுட்டோம். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா வாசலில் நின்று சடங்கு கழிப்பாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு சேலை வேணும், காஸ்ட்லியாக வந்துட்டு அந்த சேலையை கட்ட முடியாதுன்றதுக்காக அடிஷ்னலாக சாரீ மட்டும் எடுக்கிறதுக்காக அந்நேரத்தில் வந்துட்டு கடகடன்னு மறுபடியும் சரணா ஸ்டோர் வந்துட்டு ஒரு சேலை பார்த்துட்டு இருந்தோம். சரி அவளுக்கு பிடிச்ச மணி எடுக்கட்டும் அப்படின்றதுக்காக அவட்டே சாய்ஸை விட்டுட்டு அவளும் வந்துட்டு சூப்பராக ஒரு சாரீ வந்துட்டு எடுத்து முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு இப்போ வீட்டுக்கு போகலாம். அந்த கலர் இந்த சட்டை இருக்குமா? அம்மா தச்சிரும்ப்பா. சூப்பராக இருக்கு.
அவ்வளோதான், ட்ரெஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ண ட்ரெஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு மறுபடியும் வந்துட்டு டவுனுக்கு போயிட்டு அசசரிஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதையும் வாங்கிட்டு அவ்வளோதான் என்னுடைய டே வந்துட்டு இப்படி தான் ரொம்ப பிஸியாக போச்சு. உடம்பே பார்த்திங்கன்னா ரொம்ப பெயின் ஆகிடுச்சு. சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டு தூங்கிட்டோம். இந்த விளாக் வந்துட்டு இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் பிரதீஸ் கிச்சன் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இது போல் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எப்பயுமே கொடுத்துட்டே இருங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியில் சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.